நீதிபதி அவர்கள் உங்கள் ஜெசி வழங்குவார்கள். யாரு திடீர் பண்ணா டீம் என்ன பேரு வந்து டிஷர்ட் இருக்கு வாங்கப்பா. ஏடிஎம் கேப்டன் சங்கர் அவர்கள். வாங்க பி டீம் வாங்க. சி டீம் டி டீம் வெங்கடேஷ் வாங்க. அதனைத் தொடர்ந்து நம்முடைய அழைப்பை ஏற்று நம்மளிடம் இவ்வளவு நேரம் இனிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நம்மிடம் இருக்கும் மாண்புமிகு நீதியரசர் பிபி பாலாஜி ஐயா அவர்களை இங்கு இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லி உங்களுடைய வாக்கு பலிக்க வேண்டும் என்று அன்போடு பேச அழைக்கிறோம். நன்றி. காலை வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி கிருஷ்ணகுமார் சார் அவர்களுக்கு. எனக்கும் நானும் ஸ்போர்ட்ஸ் லவிங் பர்சன். சின்ன வயசுல டேபிள் டென்னிஸ் கிரிக்கெட்லாம் விளையாடுவேன். கிளப்ஸோட ரோல் சொல்லணுன்னா கோர்ட்டில் அட்வொகேட்ஸ் நிம்மதியாக இருக்காங்களா அது உங்களால் தான். இந்த மாதிரி போட்டிக்கெலாம் உங்களுக்கு பயிற்சியே வேண்டாம். நீங்கள் கோர்ட்டில் நீங்கள் ஓடுற மாதிரி யாரும் ஓட முடியாது. சேம்பருக்கும் லைப்ரரிக்கும் செக்ஷனுக்கும் இந்த புக்கை கொண்டு வரது கட்டை கொண்டு வரதுக்கு ஸோ உங்களுக்கு பயிற்சியே வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், வின் பண்ணலாம். சொன்ன மாதிரி அப்பீல் கிடையாது. அதனால் அம்பையர் 2 பேர் சொன்னதை ஒத்துக்கோங்க. கோர்ட்டுக்கு அப்பீல் போக முடியாது. இது கோர்ட்டு கிடையாது, இது விளையாட்டு. இந்த மாதிரி ஹெல்த்தி காம்படிஷன் நடுவர் சொன்னார். ஹெல்த்தி காம்படிஷன் ரொம்ப முக்கியம். கோர்ட்டில் வந்து சண்டை போடுவோம், கேஸ் எல்லாம் ரைட்டு. வெளில வந்து அட்வொகேட்ஸ் நாங்களாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் வந்து பார்ட்டிசிபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஹெல்த்தி காம்படிஷன் உங்கள் உடலுக்கு நல்லது, உங்கள் மனசுக்கு நல்லது. ஸ்போர்ட்ஸ் எப்போதுமே வெரி இம்பார்ட்டன்ட். கோர்ட்டில் ஓடுறது நீங்கள் வேறு மாதிரி. இது உங்களுக்காக ஓடுறீங்க, உங்கள் ஹெல்த்துக்காக ஓடுறீங்க, உங்கள் மகிழ்ச்சிக்காக ஓடுறீங்க, உங்கள் உற்சாகத்துக்காக ஓடுறீங்க. அதனால் வெரி குட் தட் வெங்கடேஸ்வரர் ஆரம்பிச்சு வச்சார். கிருஷ்ணகுமார் இன்னி வரையும் கண்டினியூ பண்ணியிருந்தார். ஐ திங்க் எக்ஸலண்ட் இவெண்ட் இஸ் கண்டக்டட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அதே மாதிரி எல்லாரும் ஜெயிக்க முடியாது. ஒரு டீம் தான் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். இல்லை போத்தவங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு ஏற்க சங்கீதல கப்புவாங்க. ஆல் தி பெஸ்ட். இதெல்லாம் நல்லா பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். ஐயா அவர்களுக்கு வார்த்தைகள் எல்லாரும் கேட்டிருக்கீங்க. தயவுசெய்து கடவுளுடைய வார்த்தையும் நீதிபதி அவர்கள் வார்த்தையும் ஒன்றா தான் இருக்கும். அதனால தான் மயிலாடு என்று நம்ம கோர்ட்டில் சொல்கிறாங்க அட்வொகேட்லாம். ஆகவே தயவுசெய்து போட்டி இருக்கலாம், பொறாமை மட்டும் கொள்ளாதீர்கள். நாம் எல்லாருமே அனைவரும் ஒரே குடும்பமாக இந்த விளையாட்டு போட்டியை சிறப்பாக நடத்தி தர வேண்டும். நன்றி உரையாக சங்கத்தின் செயலாளர் ராஜன் அவர்கள் நன்றி உரை தெரிவிப்பார். ஐயா வந்தது நமக்கு ரொம்ப பெருமை. எல்லாரும் பேசுறதுனால எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் நல்லா விளையாடுங்க. நம்முடைய சங்கத்தின் துணைத் தலைவர் அவர்களும் நன்றி உரை தெரிவிப்பார். அனைவருக்கும் வணக்கம். ஐயா நீதிபதி அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பான முறையில் நம்மளுக்கு அட்வைஸ் எல்லாம் செஞ்சு இந்த ஃபங்க்ஷனை பண்ணுற தொடங்கி வச்சிருக்காரு. ஆகவே ஐயா அவர்களுக்கும் மற்றும் நம்ம அட்வொகேட்ஸ் எல்லாருக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முதலாவதாக 100 மீட்டர் வாட்டர் பந்தயம். ஐயா அவர்கள் 100 மீட்டர் வாட்டர் பந்தயம் முதலாவது, அதாவது ஏஜ் அப் டு 30 இயர்ஸ்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த ஏஜ் ஆனவங்களுக்கு ஐயா வந்து துவக்க வச்சுட்டு ஐயாவுக்கு வேலை இருக்கிறதுனால அவர் கிளம்புவார். சரிங்களா சார்? அந்த மாநிலம் செட் ஆகலன்னா கையில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே தான். இங்கே போயிடலாம். சொல்லணுமா இல்லையா? பேச இது ஆயிடுச்சுல. என்ன சொல்றது?